தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் தமிழக அரசியலில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏராளமான கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு சில கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் எந்த சந்தேகமில்லை என்றும், இரண்டாவது இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் வரும் என்றும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். வாக்கு சதவீத அளவிலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு உத்தேசமாக 38-39% வாக்குகள், விஜய் கட்சிக்கு 30% வாக்குகள் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 20% வாக்குகள் என்று சொல்லப்படுகிறது. இதுபோன்ற பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கும் சூழ்நிலையிலே மை ஆக்சிஸ் என்ற ஒரு கருத்து கணிப்பு விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகளை வெல்லுவார் என்று சொல்லி பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் தனியாகவே 90லிருந்து 110 தொகுதிகள் வரை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கருத்து கணிப்பினுடைய அதிமுக 28 அல்லது 30 தொகுதிகளிலும் பாக்கியுள்ள தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கருத்து கணிப்புகள் தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் திமுகவிலுமே கூட குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஒருவேளை விஜய் ஆட்சி அமைக்கும் பட்சத்திலே அல்லது விஜய் தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சியாக வரும் பட்சத்திலே யாருடைய ஆதரவை அவர் கோருவார் என்ற கேள்வி எழுகிறது. அதே போலவே தமிழக வெற்றிக் கழகமும் ஆட்சி அமைக்கவே கிட்டத்தட்ட தயாராகி வருவதாக பலரும் சொல்லுகிறார்கள். தமிழக வெற்றி கட்சி சார்பாக போட்டியிட்டு வெல்லும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வின்னிங் கேண்டிடேட்ஸ் மே 4 அன்று மாலையே அந்த கட்சியுடைய தலைமையகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வெற்றி பெற்றவர்களெல்லாம் அநேகமாக ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லும் பணிகளுமே கூட துவங்கியிருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலே இது ஒரு மிக மிக புதிய ஒரு நடவடிக்கை என்று சொன்னால் அது மிகையாது. இந்த கலைபரத்திலே அநேகமாக தேசிய கட்சிகள் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கும். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி, அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாஜக, இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய அளவிலே இங்கே வாக்கு சரிவு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. பாஜக மீண்டும் நோட்டா கட்சியாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். பாஜக 27 தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. அதே போல காங்கிரஸ் கூட திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கூட பெரிய அளவிலே தொகுதியை உள்ளுவது கடினம் என்பது மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் விஜய் கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க ஆசைப்பட்டார்கள் என்ற ரீதியிலே மக்கள் அவர்களுக்கு எந்த அளவு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய நாம் தமிழர் கட்சி, அதே போல திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த இரண்டு கட்சிகளுமே கூட பெரிய அளவிலே வாக்கு வங்கி சரிவு, கிட்டத்தட்ட ஒரு ஓட் ஷேர் கொலாப்ஸை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பது மே 4 அன்று காலை துவங்கி மாலைக்குள் தெரிந்துவிடும் என்றாலும் கூட அரசியலிலே இவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும் இந்த எக்ஸிட் போல்ஸ் உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் காட்டிக் கொடுக்கும். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.